Hello friends, welcome to Goutheesh Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் கீமா கோலா உருண்டை பண்ண போறோம். கோலா உருண்டை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாவும் விரிசலாவும் இருக்குன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும். Friends, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், 100 கிராம் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 4 கிராம்பு எடுத்துருக்கேன், 1/4 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கீமா பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி தான் செய்யணும். மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும், பவுடர் மாதிரி. அதே ஜாரில் நம்ம வரமிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருட்டும் போது பிரியாமல் இருக்கும். இது போல் அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், சின்ன வெங்காயம் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா குறப்பாக இருக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. கடைசி நம்ம மட்டன் சேர்த்து அரைச்சிக்கலாம். மட்டன் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இது போல் இருக்கணும். இப்போ நம்ம கீமா உருண்டைக்கு எல்லாமே அரைச்சிட்டோம். பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்துக்குவோங்க. இது கூட அரைச்ச மட்டன் கீமாவை சேர்த்துக்குவோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்ச காரப்பொடியை சேர்த்துக்குவோங்க, தேங்காய், சின்ன வெங்காயம் விழுது, இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குவோங்க. அரைக்கும் போது எதுவுமே தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, திக்காக இருக்கணும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீமா உருண்டைக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையை இதை உருட்டிக்கலாம். பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே உருட்டிக்குவோங்க. இப்போ பாருங்கள், கீமா உருண்டை ரெடி ஆகிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயும் சூடாகிட்டு இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோங்க. மிதமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோங்க. மட்டன் இருந்துட்டால் போதும், நம்ம வீட்டிலே சுலபமாக மட்டன் கீமா கோலா உருண்டை ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஷேக் பண்ணிக்குவோங்க. நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி செய்கிறதுனால உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகும் போது பிரியாமல் இருக்கும். முட்டை, பொட்டுக்கடலை மாவுலாம் நம்ம சேர்க்கறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கீமா கோலா உருண்டை சூப்பராக தயாராகிட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக மட்டன் கீமா கோலா உருண்டை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நாளைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.